அனைவருக்கும் ஹாப்பி அண்ட் ஹெல்தி மார்னிங். வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்து மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444459444. சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்கும். எல்லா விஷயம் சார்ந்தும் நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். எல்லா விஷயத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சாத்தியக்கூறுகள் கம்மி தான். ஆனா அந்த சந்தேகங்களை நம்ம யார்கிட்ட கேட்டு அதுக்கான சரியான சொல்யூஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பதில்களுக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வழிமுறைகள் இருக்கு. ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்க அப்படின்னு தான் எல்லாருமே இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு இணையதளங்கள்ல நிறைய தகவல்கள் இருந்தாலும் எல்லாமே ஆத்தென்டிக்கா, அதாவது எல்லாமே பாத்தீங்கன்னா உண்மையான தகவல்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனாலதான் பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் அட்வைஸ், அந்த துறை சார்ந்தவர்கள் கிட்ட நாம அதுக்கான விடைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் என்னைக்குமே நம்மளுக்கும் பயன் தரும். சோ அப்படி மருத்துவம் சார்ந்த உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கான பதில்களை சொல்றதுக்காக ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கௌதமன் அவர்கள் வந்திருக்காங்க. சோ ஆயுர்வேதம் குறித்து உங்களோட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேதத்துல என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு அப்படிங்கறத எங்களுடைய நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு நம்ம ஒரு பிரச்சனை குறித்து பேசும்பொழுது பாத்தீங்கன்னா ஸ்கின் ரிலேட்டடா இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் நம்ம பேச முடியறது பார்க்க முடியுது. ரொம்ப நிறைய பேர் முன்ன விட இன்னைக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸோட இருக்கிறதையும் பாத்தீங்கன்னா பர்சனலா என்னாலையும் பார்க்க முடியுது. குறிப்பா இப்ப நம்ம இந்த வின்டர் சீசன்ல இருக்கோம். அதிகமா நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் ட்ரைனஸ்ல ஆரம்பிச்சு நிறைய பிரச்சனைகள் வரல. அப்படி இருக்கும் பொழுது சொரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை குறித்து ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க டாக்டர். சொரியாசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. சொரியாசிஸ் இரண்டு வகையாக பார்க்க முடியும். ஒன்று மாடர்ன் மெடிசனில் சொல்லியிருக்கக்கூடிய கான்செப்ட்ஸு, ரெண்டாவது ஆயுர்வேத மருத்துவத்தை சொல்லியிருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். மாடர்ன் மெடிசன் சொல்லியிருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நிறைய இணையங்கள்லையும் பேப்பர்கள்லையும் நீங்கள் நிறைய படிக்கலாம். ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ் நோய் யாருக்கு வரும் அப்படிங்கிற ஒரு குறிப்புகள், மிக முக்கியமான குறிப்புகள், மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை, பிரச்சனைகளை வெளிப்படுத்த முடியாமல், கோபங்களை வெளிப்படுத்த முடியாமல் இருப்பவர்களுக்கு சோரியாசிஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி என்னோடய ப்ராக்டிஸில் அது ரொம்ப நல்லா நான் பார்க்குறேன். பார்த்திங்கன்னா ஆடிட்டர்ஸ், லாயர்ஸ், போலீஸ்மேன், அதே போல் ஆஃபீஸில் ரொம்ப ப்ரெஷரோடு ஒர்க் பண்ணக்கூடிய அந்த மிடில் லெவல் மேனேஜர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சோரியாசிஸ் நோய் ஏற்படுறதை பார்க்குறோம். சோரியாசிஸ் நோய் வருவதற்கு வயது வரம்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா 8 வயது குழந்தைக்கு கூட இன்றைக்கி சோரியாசிஸ் ஏற்படுறதை பார்க்குறோம். 60 வயது ஆனவர்களுக்கு கூட சோரியாசிஸ் ஏற்படுறதை பார்க்குறோம். சோரியாசிஸ் அப்படிங்கிறது தீர்க்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நிறைய பேர் எங்கிட்ட வரும்போது கேட்குறது, நான் அந்த மெடிசனில் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், இந்த தலைக்கு இந்த க்ரீம் போட்டேன், இந்த ஸ்டீராய்டு யூஸ் பண்ணேன், நான் விட்ட உடனே எனக்கு திருப்பி வந்துருச்சு அப்படின்னு. ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டீடாக்சிஃபிகேஷன் சொல்லக்கூடிய சில தெரப்பீஸ் அட்வைஸ் பண்ணோம். அந்த தெரப்பியை எடுத்துகிட்டு வெறும் மருந்துகள் மட்டுமல்ல, மனப்பயிற்சிகள், மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேர்த்து பண்ணும்போது அந்த சோரியாசிஸ் நோய் நிரந்தரமாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். நிச்சயமா டாக்டர். தேங்கி கிடக்கிற இந்த எமோஷன்ஸ் தான் சோரியாசிஸ்க்கு ஒரு காரணம்னு நீங்க சொல்றது மூலமா புரியுது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கௌரி. சொல்லுங்க கௌரி. தேனி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு ஏஜ் 34. ஓகே. எனக்கு FSH அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமா சுரந்துட்டே இருக்கு. ஓகே. FSH. ஓகே, சொல்லுங்கம்மா. அது எதனால வருது? அது வராம இருக்கிறதுக்கு நாங்க என்ன சாப்பாடு எடுத்துக்கலாம்? நிச்சயமா டாக்டர் இருக்காங்கம்மா, நம்ம கேட்கலாம். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உடற்பயிற்சிமா. FSHை பொறுத்தவரையிலும் உடற்பயிற்சிகளால் ரொம்ப வேகமாக கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு ஹார்மோன் அது. இரண்டாவது, உணவில் இருக்கக்கூடிய அசைவ உணவுகளை கம்ப்ளீட்டாக கட் பண்ணணும். சிக்கன் மட்டும் கிடையாது, மட்டன், ஃபிஷ், முட்டை, ஈவன் முட்டையுடைய மஞ்சள் கரு, இதெல்லாம் கூட கம்ப்ளீட்டாக நீங்கள் கட் பண்ணணும். நிறைய கீரை, காய்கறிகள் சாப்பிட்ணும். காலை உணவாக கோதுமை தோசை, கம்பு தோசை எடுத்துக்கங்க. 11 மணிக்கு ஏதாவது ஒரு வெஜிடபிள் வேக வச்சு ஒரு சூப்பாக சாப்பிடுங்க. மதிய உணவுன்னு வரும்போது ஒரு 30 கிராம் அரிசி, மீதி கீரைகள், காய்கறிகள் எடுத்துங்க. மாலை நேரங்களில் புரோட்டீன் எடுத்துங்க, அதாவது கொண்டைக்கடலை, பச்சை பயிறு வேக வைத்து எடுங்க. இரவு நேரங்களில் அகெயின் கோதுமையோ அல்லது கேழ்வரகோ சேர்ந்த ஒரு உணவை உபயோகப்படுத்துங்க. ஓவரால் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதச்சத்து, அதாவது ஸ்டார்ச்சின்னு சொல்லக்கூடிய உணவு, அதே போல்
கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லக்கூடிய சர்க்கரை கலந்த உணவு, இது இரண்டத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப கண்ட்ரோலில் வச்சு ஒரு நாளைக்கு குறைந்தது 2 அல்லது 3 கிலோமீட்டர் வாக்கிங் செய்யணும். மிக மிக முக்கியம் மெடிடேஷன்மா. எஃப்எஸ்ஹெச்சுக்கும் நேரடியாகவே மன அழுத்தத்துக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. நீங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 45 நிமிடமாவது மெடிடேஷன் செய்யுங்க. முக்கியமாக இதற்கு வந்து ஹோம் ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு ரொம்ப அழகான ஒரு ஹோம் ரெமெடி. 50 மில்லி பால், 100 மில்லி தண்ணீர் விட்டான் கிழங்கு ஒரு 5 கிராம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஹெர்பல் டீயாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நாளைக்கு 3 வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. ஒரு 3 மாதத்திலேயே இந்த எஃப்எஸ்ஹெச் நல்ல கண்ட்ரோலுக்கு வரதை நம்ம பார்க்க முடியும். நிச்சயமா. ஸோ டாக்டர்ஸ் ஆலோசனை வந்து பின்பற்றுங்கம்மா. உணவுல மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சிகள் செய்யணும், குறிப்பாக வந்து தியானம், அதாவது மெடிடேஷனும் வந்து நீங்கள் வந்து மேற்கொள்ளணும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. முயற்சி பண்ணி பாருங்க. இது வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாக வந்து எல்லாருமே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கடைபிடிக்கலாம். அதனால நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வு சுலபமாக கிடைக்கும். அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வெங்கடேஷ் மேடம். சொல்லுங்க வெங்கடேஷ், உங்களுடைய கேள்வி என்ன? மேடம், இந்த பிம்பிள்ஸ்லாம் வந்துட்டு ஃபேஸ்ல வந்து சின்ன சின்ன பள்ளம் மாதிரி ஆயிடுது மேடம். ஓகே. அது எப்படி மேடம் நார்மலா இருக்கு கிரிப் ஸ்கின்? உங்களுடைய வயது என்ன? 28 மேடம். சரி, டாக்டர் இருக்காங்க, நம்ம கேட்கலாம். வெங்கடேஷ், பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இலவன் பஞ்சு மரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த இலவன் பஞ்சு மரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல முட்கள் மாதிரி பெருசு பெருசாக காம்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த இலவன் பஞ்சு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த முட்களை நல்லா தேனில் போட்டு இழைச்சிட்டு உங்கள் முகத்தில் தடவுங்க. அதுதான் வந்து முகப்பருவால் ஏற்படக்கூடிய மேடு பள்ளங்களை, கரும்புள்ளிகளை சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான மருந்து. அதற்கு இணையான மருந்தே இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா அந்த இலவம் பஞ்சு மரத்தை பார்த்தீங்கனாலே பிம்பிள்ஸ் வந்து போனவங்களுடைய முகம் எப்படி இருக்குமோ அதே போல் மேடு பள்ளமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த முட்கள் விழும்போது. ஸோ அந்த முட்களை எடுத்து அரைத்து தேனில் கலந்து முகத்தில் வந்து பேக் மாதிரி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் வெந்நீர் வச்சு. ஒரு 3 மாதம் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த முகத்தில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்கள் மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இலவம் பஞ்சுடைய அந்த முட்களை எடுத்து அரைச்சி தேனில் வந்து குழைச்சி வந்து ஃபேஸில் வந்து ஒரு பேக் மாதிரி வந்து போட சொல்லியிருக்காங்க டாக்டர். முயற்சி பண்ணி பாருங்க, உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு ரொம்ப சுலபமாகவே கிடைக்கும். அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, திறந்து பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நான் முருகன் பேசுறேங்க. சொல்லுங்க முருகன், உங்களுடைய கேள்வி என்ன? அதாவதுங்க, இந்த கழுத்துல மட்டும் அப்படியே கருப்பா தோல் நிறம் மாறிட்டுங்க. அது எதனாலன்னு தெரியல. எத்தனை நாளா இப்படி இருக்குங்க சார்? அது இப்போ ஒரு வருஷமா இருக்குங்க. உங்களுடைய வயது என்ன? என்னோட வயசு 27ங்க. சரி, இதுக்கு முன்னாடி ஏதாவது டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணீங்களா இந்த பிரச்சனைக்காக? பாக்கலங்க. அது அப்படியே கருப்பா இருக்குங்க கழுத்துல மட்டும். சரி சார், டாக்டர் இருக்காங்க, நம்ம கேட்கலாம். முருகன், உங்களுடைய உடல் எடை எவ்வளவு இருக்கு? எனக்கு வந்து 78 இருக்குங்க. சமீப காலத்தில் உடல் எடை ரொம்ப அதிகரிச்சிருக்கா? ஆமாங்க. இப்போ ஒரு 1 இயர்ல இந்த மாதிரி அதிகமாக. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கழுத்தை சுற்றி கருப்பாக ஏற்படுறது அப்படிங்கிறது உடம்புல கொழுப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களுடைய மெட்டபாலிசத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அதிகமான உடல் உழைப்பு இல்லாத போது, அதிகமான அரிசி சம்பந்தப்பட்ட கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகள் சாப்பிடும்போது நமக்கு இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இதை குணப்படுத்துறதுக்கு கொள்ளு வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். நல்லா கொள்ளு வாங்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. நல்லா ஒரு 10 ஸ்பூன் கொள்ளு எடுத்து அதில் மோர் கொஞ்சம் கலந்து உங்கள் கழுத்தில் கருப்பாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் ஒரு பேக் மாதிரி போடுங்க. ஒரு 1 மணி நேரம் அதை அப்படியே விட்டுட்டு அப்புறம் வெந்நீர் வச்சு வாஷ் பண்ணுங்கள். அதே போல் அரைத்த அந்த கொல்லை 4 டேபிள் ஸ்பூன் மதிய உணவுக்கு முன்பு சிறிதளவு வெந்நீரில் கலந்து சாப்பிடுங்க. இதை ஒரு 3 மாதம் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய கருப்பு நிறமும் மாறும், உங்களுடைய உடல் எடையும் கட்டுக்குள் வரதை பார்க்கலாம். ஓகே. ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்க, உங்களுக்கான தீர்வு வந்து ரொம்ப சுலபமாகவே கிடைக்கும். அண்ட் டாக்டர், நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்த காலர்ஸ் வந்து அதிகமாக வந்து இந்த சரும பிரச்சனையை சார்ந்தும் முதல்ல வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோன் டெஃபிஷியன்சி சார்ந்தும் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் 3 பேருக்குமே வந்து அது அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல், அவங்களுடைய மன அழுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயமா கூட வந்து நீங்கள் அதை வந்து அணுகுனீங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ பொதுவாக வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள், குறிப்பாக நம்ம சொரியாசிஸ் பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தோம், அவங்களுக்கு வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்னா என்னென்ன டாக்டர்? பொதுவாக சோரியாசிஸ் இருக்கவர்கள் அல்லது வருவதற்கான வாய்ப்பு இருப்பவர்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா,
3 மாதத்திற்கு ஒரு முறை வயிறை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை எடுத்துக்கணும். அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வேப்ப இலையையும் மஞ்சளையும் அரைத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாறு எடுத்து 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த குழந்தைகளுக்கு பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. அது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அன்றைக்கி மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு 4 முறை 5 முறை மலம் கழிப்பது போல் இருக்கும். ஆனால் அதன் பிறகு நார்மல் ஆகும். இதை செய்யும்போது உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் முழுமையாக வெளியேறதை பார்க்கலாம். இரண்டாவது, நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குன்னு ஒரு 10 நிமிட நேரம் ஒதுக்கணும் ஒரு நாளைக்கு. எதை செய்ய சொன்னாலும் எனக்கு நேரம் இல்லை, நான் பிஸியாக இருக்கேன், எனக்கு டைம் கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர, உடம்புக்காக செய்ய வேண்டிய அந்த ஒரு ஓய்வோ அல்லது அந்த மனப்பயிற்சிக்கான நேரத்தையும் நம்ம ஒதுக்கி தான் ஆகணும். ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் மெடிடேஷன், ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிடேஷன் ப்ரோக்ராம். இதில் பார்த்திங்கன்னா எந்த கடவுளும் கிடையாது, எந்த தியானமும் கிடையாது. நம்மளுடைய இதய துடிப்பில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மெடிடேஷன் ப்ரோக்ராம். ரொம்ப அழகான ரிசல்ட்ஸை சோரியாசிஸ் மற்றும் தோல் நோய்கள் இருக்கவர்களுக்கு, நோயற்றவர்கள் அதை எந்த நோயும் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கூட உதவுறதை நம்ம பார்க்குறோம். ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ மெடிடேஷன் ப்ரோக்ராமாகவே கண்டக்ட் பண்ணுறோம். 3 நாட்களுக்கு, ஏதாவது 3 தொடர்ந்து நாட்களுக்கு யார் வேணாலும் வாக்இன் பண்ணலாம். ஒரு 3 days அந்த மெடிடேஷன் ப்ரோக்ராமை அங்கே கற்றுக்கலாம். அதன் பிறகு வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை நீங்கள் பண்ணும்போது ஒரு 3 மாத காலம் கடக்கும்போது உங்கள் உடம்பில் நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். நிச்சயமா டாக்டர், இது குறித்து நம்ம திறந்து பேசலாம். காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் பூர்ணிமா பேசுறேங்க மேடம். சொல்லுங்க பூர்ணிமா, உங்களுடைய பிரச்சனை என்ன? மேரேஜ் ஆகி 6 years ஆச்சுங்க மேடம். ஓகே. ஃபர்ஸ்ட் வாட்டி கன்சீவ் ஆகி அபார்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ செகண்ட் டைம் நாங்க லேப்ரோஸ்கோபி பண்ண சொன்னாங்கன்னு எடுத்துக்கிட்டோம், அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். ஓகே. அதுலயும் மேஜரா எந்த ப்ராப்ளமும் டயக்னோஸ் பண்ணல. ஓகே. அதனால ஐயூஐ அந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் போலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாங்க. கவுண்ட் நார்மலா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. சரிங்கம்மா. அது எடுத்ததுக்கு அப்புறம் கவுண்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நார்மல் இருந்ததை விட லோ ஆயிடுச்சு. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் நாங்க இப்போ அந்த மெடிசன் நாங்க ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ ஆயுர்வேதிக் மெடிசன் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே. என்ன மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்க ஆயுர்வேதால? எனக்கு அவருக்கு ஏதோ நிறைய மூலிகைகளெல்லாம் கலந்து ஒரு பொடியும், ஓகே, அப்புறம் லேகியம் அந்த மாதிரி அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு சுகுமார கிருதம் அப்படின்னு சொல்லி ஒரு நெய் கொடுத்தாங்க. சரிம்மா. உங்களுக்கு என்ன வயது? உங்க கணவருக்கு என்ன வயது? எனக்கு 32, அவருக்கு 35. சரிம்மா, டாக்டர் இருக்காம்மா, நம்ம கேட்கலாம். ஓகே ஓகே. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன தெரியணும்? சார், இப்போ எனக்கு கவுண்ட் நார்மலுக்கு வருமாங்க சார்? இது எடுக்க எடுக்க நார்மலுக்கு இப்போ ஓரளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க சார். இது நார்மலுக்கு வருமா? முதல்ல இருந்த அளவே வருமா? இது மூலமா எங்களுக்கு குழந்தை சீக்கிரம் நாங்க அச்சீவ் பண்ண முடியுமா ஃபர்டிலிட்டி? அதுதாங்க சார். முதல்ல ஆண் பெண் இருவருமே பிரெக்னன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்களுடைய உடலையும் மனதையும் தயார் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கெல்லாம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸையும் டாக்டர்ஸையும் நம்புகிற அளவுக்கு ஒரு கணவனும் மனைவியும் அவங்க வீட்டில் இருக்க வேண்டிய சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்துவது கிடையாது. இன்றைக்கு வெறும் மருந்துகள் சாப்பிடுவதால் உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குமா? நிச்சயமாக அதிகரிக்கும், சந்தேகமே இல்லை. ஆனால் குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். முதல்ல உங்கள் கணவருக்கு அசைவ உணவை தவிர்த்துருங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்லுங்கள். காலையில் ஒரு முறை எழுந்த உடனே ஒரு 3/4 மணி நேரம் நடைப்பயிற்சி செய்ய சொல்லுங்கள். வாரத்திற்கு 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க சொல்லுங்கள். முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, அகத்திக்கீரை இதெல்லாம் உணவில் அதிகமாக சேர்த்துக்குங்க. இரவில் குறைந்தது ஒரு 7 மணி நேரம் தூங்குகின்ற பழக்கத்தை கொண்டு வாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு நாளைக்கு 45 நிமிடமாவது மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. இதை ரெண்டுமே நீங்கள் 2 பேருமே செய்யணும். வெறும் ஒரு கணவனுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட்டு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ என்னோடய ப்ராக்டிஸில் வரும்போது குழந்தை இல்லாமல் வரக்கூடிய யாருக்கும் முதல்ல நான் மருந்து கொடுக்கறதே கிடையாது. முதல்ல ஒரு 3 மாதம் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ண சொல்லுவோம். இதை ஃபாலோ பண்ணிவிட்டு 3 மாதம் கழித்து அவங்களே நாங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மருந்துகளுடைய தேவையை விட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் சாப்பிட்ற மருந்துகளை சாப்பிடுங்க, அது கூட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வரத்துக்கு முயற்சிகள் பண்ணுங்கள்.
ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி வந்து வாழ்வியல் மாற்றங்கள் தான் வந்து இதுக்கான பிரதானமான ஒரு தீர்வுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஸோ டாக்டர் சொன்ன விஷயங்களை வந்து முயற்சி பண்ணி பாருங்க, உங்க பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமா கிடைக்கும். இதே மாதிரியான உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க திரும்ப கொண்டு கேட்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்க திரும்ப கொண்டு கேட்கலாம். திரும்ப கொள்ள வேண்டிய எண் 0444559444. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேதத்துல என்ன மாதிரியான தீர்வு இருக்கு, என்ன மாதிரியான வாழ்வியல் மாற்றங்களை வந்து நாம வந்து சாத்தியப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலுடைய சேர்பர்சன் டாக்டர் கௌதமன் அவர்கள் நம்ம கூட வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா சென்னை, பாண்டிச்சேரி, திருவள்ளூர், அம்பத்தூர், ஓசூர் மற்றும் பெங்களூர்ல வந்து கிளைகள் வந்து இருக்கு. தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் ஜே சோபான்னு சொல்லி கும்பகோணம் சாயமலையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? எங்க ஹஸ்பண்டுக்கு போன ஜனவரி மாசம் ஸ்ட்ரோக் வந்துருச்சு மேடம். ஓகேமா. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வலது கை கொஞ்சம் காலு இன்னும் அப்படியே தாங்கி தாங்கி நடக்கிறாங்க. அதுக்கு டாக்டர் ஏதாச்சும். உங்க கணவருக்கு என்ன வயதுமா? 51 மேடம். 51. சரிம்மா, டாக்டர் இருக்காங்க, நம்ம கேட்கலாம். அவருக்கு என்ன காரணத்தினால பக்கவாதம் வந்ததுமா? அவருக்கு பேட் ஹாபிட் எதுவும் இல்லை சார். ம். குடிக்கிற பழக்கம் எதுவும் இல்லை. ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் மயக்கம் வந்தது. அன்னைக்கேதான் ஸ்ட்ரோக் வந்தது. கும்பகோணம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம். சரி. அப்புறம் மீனாட்சியில ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. சரி. 1 இயர் ஆக போகுது சார், ஜனவரி வந்தா. ஓகே. நீங்கள் பொதுவாக என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கும்பகோணத்தில் இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்சால் பாண்டிச்சேரி ட்ராவல் பண்ண முடியுமான்னு ஒரு முறை பாருங்கள். பாண்டிச்சேரியில் என்னோடய ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஜெயகாந்தன் இருக்கார். அவர் வந்து வெறும் ஆயுர்வேத மருத்துவர் மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு அக்குபஞ்சர் எக்ஸ்பர்ட்டும் கூட. நீங்கள் ஒரு முறை அவரை போய் மீட் பண்ணிங்கன்னா அவர் அந்த அக்குபஞ்சரோட ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த பக்கவாதம் குணமாகிறத பார்க்க முடியும். அதே போல் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தை குணப்படுத்துறதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் காம்பினேஷன் இருக்குது. வானஷ் கஷாய சூர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் வானஷ் கேப்சூல்ஸ்ன்னு சொல்லுவோம். 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் இந்த சூர்ணத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1/2 லிட்டராக குறைத்து காலை, மதியம், இரவு உணவுக்கு முன்பு அது கூட இந்த மாத்திரை வானஷ் ஆர் கேப்சூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாத்திரையை 3 வேளை தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல வேகமாக அவர் குணமாக அவர் தான் பார்க்க முடியும். தேவைப்பட்டால் அவருக்கு அந்த பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல்லையே பஞ்சகர்ம சிகிச்சைகள் கொடுக்கறதுக்கான வசதிகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு முறை போயிட்டு பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஜெயகாந்தன் இல்லை டாக்டர் செந்தில் இல்லை டாக்டர் மாலதி ஆர் டாக்டர் சுமதி 4 டாக்டர்ஸ் இருக்காங்க. யாராவது ஒருத்தரை மீட் பண்ணுங்கள். நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான பர்சனலைஸ்டு ட்ரீட்மெண்ட்டு, உடற்பயிற்சிகள் வேணுமா, உணவு கட்டுப்பாடுகள் என்ன தேவை, அதே போல் மருந்துகள் என்ன தேவை, மனப்பயிற்சிகள் என்ன தேவை, எல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்கம்மா. உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு வந்து நிச்சயமாக இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற அவங்களுடைய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை வந்து சுலபமாக்கி தருவாங்க. அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். கிருஷ்ணமூர்த்தி மேடம், திருச்சியிலிருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் கிருஷ்ணமூர்த்தி, உங்களுடைய கேள்வி என்ன? என்னோட கேள்வி மேடம், எனக்கு வயசு 55 ஆகுது. ஓகே. இந்த சோரியாசிஸ் சொல்கிறோம், தலையில் வந்து இது மாதிரி சொன்னோம்னா வந்து வெள்ளை வெள்ளையாக பவுடர் மாதிரி கொட்டுது. ஓகே. அது வந்து காலிலேயே அங்கங்கே வந்து ஸ்ப்ரெட் ஆகி தோல் அப்படியே உரியுது. எத்தனை வருஷமா இந்த பிரச்சனை இருக்குங்க சார்? இது 1 இயராக இருக்கு மேடம். ஓகே. இதுக்காக ஏதாவது நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்களா? ட்ரீட்மெண்ட் வந்து வெளியில இங்கிலீஷ் மெடிசன் வந்து ஓகே சென்சாலிக் சீன்னு சொல்லி ஒரு ஆயின்மெண்ட். அந்த ஆயின்மெண்ட்டை வந்து எங்க இருக்கு அந்த இடத்துல அப்ளை பண்ணோம்னா முதல் நைட்டே அப்ளை பண்ணிடணும். ஓகே. காலையில குளிக்கும் போது என்னன்னா அந்த சீப்பால வந்து இது பண்ணோம்னா அந்த இது அப்படியே வந்து வந்துடும். சரி, இப்போ உங்களுக்கு வந்து தீர்வு இன்னும் கிடைக்கலீங்களா? அந்த பிரச்சனைக்கான தீர்வு தீர்வு கிடைக்கல. சரி, டாக்டர் இருக்காங்க சார், நம்ம கேட்கலாம். சார், உங்களுக்கு ஐ மீன் இந்த உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் க்ரானிக் பிரச்சனையாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரில் பார்த்தா தான் என்னால் டீட்டெயிலான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்க முடியும். என்ன உணவு கட்டுப்பாடுகள் தேவைங்கிறத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். நான் வந்து இந்த சண்டே அன்னைக்கு திருச்சியில் தான் இருக்கேன். நீங்கள் ஸ்ரீவர்மாவுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா திருச்சியில் நான் இருக்கக்கூடிய இடம், அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க.
நீங்கள் இதுவரையில் என்ன மருந்துகள் சாப்பிட்டுட்ருக்கீங்களோ அந்த மொத்த லிஸ்ட்டும் எடுத்துகிட்டு நேரில் வந்து பாருங்கள். நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன தேவைங்கிறத உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் சார். ஓகே, ஸோ நேரில் வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு வந்து நிச்சயமாக கிடைக்கும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. முயற்சி பண்ணி பாருங்க. அண்ட் டாக்டர், நம்ம சொரியாசிஸ் குறித்து வந்து பேசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பிரச்சனையை சுற்றி எக்கச்சக்கமான மித்ஸ் வந்து இருக்கிறதையும் வந்து பார்க்க முடியுது. தவறான கருத்துக்கள் வந்து இருக்குது. அண்ட் நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால இன்னும் பர்சனலைஸ்டாக நீங்கள் வந்து அதை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ அதை குறித்து சொல்ல முடியுங்களா? பொதுவாக என்கிட்ட கேட்குற கேள்வி சோரியாசிஸ் பரவுமா அப்படிங்கிற முதல் கேள்வி. சோரியாசிஸ் நோய் நிச்சயமாக பரவாது. இரண்டாவது, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பாவுக்கு இருக்குது எனக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேத மருத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா சோரியாசிஸ் அப்படிங்கிறது ஒரு பரம்பரை வியாதி கிடையாது. ஆனால் ஒரு குடும்பத்தில் தவறான உணவு பழக்க வழக்கங்கள், மனப்பழக்கங்கள், லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய 3 அல்லது 4 பேர்களுக்கு கூட இந்த நோய் வரதை நம்ம பார்க்க முடியுது. மூன்றாவது கேள்வி, சோரியாசிஸ் வந்துச்சுன்னா எனக்கு குழந்தை பிறந்தால் என்னோடய குழந்தைக்கும் சோரியாசிஸ் வருமானு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இதுதான் நிறைய பெண்கள்கிட்டேருந்து நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. நிச்சயமாக அதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. கரெக்டாக ஆயுர்வேதா பிரின்சிபல்ஸ் படி உங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, வாரிசுகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுவதை நம்ம பார்க்கவே முடியாது. வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. 4வது கேள்வி, சோரியாசிஸ் நோய் வருது, நான் வந்து மாடர்ன் மெடிசன் உபயோகப்படுத்துகிறேன், ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குது, ஆனால் இதுவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் ஏன் நேச்சுரல் மெடிசனுக்கு மாறணும்? பொதுவாக அதிகமாக இந்த ஒரு கேள்வியை நான் பார்க்குறேன். மாடர்ன் மெடிசனில் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் அந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஸ்டீராய்டு ட்ரீட்மெண்ட்ஸ் தான் இன்றைக்கி கொடுக்குறாங்க. அந்த மருந்துகளை நீங்கள் விடும்போதோ இல்லை அந்த மருந்துகளுடைய தேவை உடலில் அதிகமாகும் போதோ மீண்டும் அதிக அளவு வேகமாக அந்த சோரியாசிஸ் நோய் உடம்பில் பரவுறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் அதிகமான மாடர்ன் மெடிசன் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டை நம்பாமல் ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு வாங்க. வெறும் மருந்துகள் மட்டும்தான் சோரியாசிஸை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மருந்துகளோட உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள், மனப்பயிற்சிகள், இந்த 3 விஷயத்தையும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோன்னா சோரியாசிஸ் நோய் மட்டுமல்ல, இந்த சோரியாசிஸ் நோயினால் ஏற்படக்கூடிய சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பக்க விளைவுகளை கூட தடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிச்சயமா டாக்டர், நோய் தீரல, ஆனால் அதோட வலி மட்டும் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிற மாதிரியான ஒரு நிலை இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலர். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சாரதா. சொல்லுங்க சாரதா, உங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு ரொம்ப வருஷமாவே கண்ணுக்குள்ள முகத்துல ஃபுல் பருவாவே இருந்துட்டு இருக்கு. சரிங்கம்மா. என்னோட ஏஜ் அட்டன் பண்ண ஒரு 2 வருஷத்துல இருந்தே இன்னைக்கு 43 வயசாகுது. இன்னமும் அந்த பரு வந்துட்டே இருக்கு. நிறைய பரு கருப்பு கருப்பாகி முகமே அசிங்கமா போயிடுது. நானும் நிறைய டாக்டர்ஸ் ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு பார்த்துட்டேன். ஒண்ணுமே எனக்கு சரியாக மாட்டேங்குது. இப்போட ஒரு டாக்டர் ஈடாக்ஸ்ன்ற மாத்திரையும் பினோனின் 10 அப்படின்ற ஒரு டேப்லெட்டும் எடுத்திருக்கேன். அது சாப்பிட்டா வாயெல்லாம் புண்ணாகுது. ஆனா கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகி கொஞ்சம் பரு வராம இருக்கு. அதே நேரத்துல இந்த வாய்க்கு கீழே நிறைய ஒரு மாதிரியா பொறி பொறியா வந்துருது. நிறைய கரும்புள்ளிகள், நிறைய பரு கொப்பளமா கரும்புள்ளி ஆகுது. சோ ஃபேஸே ஒரு மாதிரியா, என்னால என்ன பண்ணி அதை சரி பண்ணணும்னே தெரியல. அது டாக்டர் கேட்டு சொல்லுங்க. நிச்சயமா டாக்டர் இருக்காங்கம்மா, நம்ம கேட்கலாம். உங்களுக்கு கோபம் எப்படிமா வரும்? கோபம் வரும் சார். முதல்ல கோபத்தை குறைங்க. பொதுவாக நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் உடம்புல வியாதி வருதுன்னா உடனே அது ஒரு ஃபிசிக்கல் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எடுக்கிறது கிடையாது. மன ரீதியான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கும் உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான். நீங்கள் முதல்ல கோபத்தை குறைக்க முயற்சி செய்யுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய தண்ணீர் குடிங்க, காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க. பொதுவாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்யக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய தவறு, நான் எண்ணெய் பொருளே சாப்பிட்றதில்ல சார் அப்படிம்பாங்க. ஆனால் ஒவ்வொரு முறை உணவு செய்யும் போதும் பார்த்தீங்கன்னா 20 மில்லி 30 மில்லின்னு சொல்லி எண்ணெயை போட்டு அந்த தாளிக்கிறோன்னு சொல்லிட்டு அதில் போடுவாங்க பாருங்கள் எண்ணெய். அதுதான் உடம்பை கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷம்னு நான் சொல்லுவேன். ஸோ உணவில் எந்த அளவுக்கு எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்களை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்க முயற்சி செய்யுங்க. நிறைய காய்கறிகள், கீரைகளை சாப்பிடுங்க. பழங்கள் நிறைய சாப்பிடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலுக்கு எப்போயாவது ஒரு முறை வர முடியும்னா வாங்க.
பக்க விளைவு கொடுக்கக்கூடிய மருந்துகளை சாப்பிடாதீங்கம்மா. ஒரு மருந்து சாப்பிடும்போது அதோட பக்க விளைவு என்னங்கிறத நீங்களே சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த மருந்துகளை சாப்பிட்றதுனால என்ன பிரயோஜனம் இருக்க முடியும்? வெளிப்புறமாக தெரிகின்ற பக்க விளைவு வேறு, உள்ளுக்குள் ஏற்படுத்துகின்ற பக்க விளைவு வேறு. தெரியாமல் இன்னும் அந்த மருந்து என்ன பாதிப்புகளை ஏற்படுத்துகிறதுன்னு சொல்ல முடியாது. அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி மருந்துகளை ஸ்டாப் பண்ணுங்கள். ஒரு முறை ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, அதே போல் மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 6 மாதத்தில் இது கம்ப்ளீட்டாக குணமாகிறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமா சார். டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்கம்மா. உங்க பிரச்சனைக்கான தீர்வு இருக்கு. அதுக்கான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. முயற்சி பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுடைய தெளிவான பதில்களுக்கு மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. இதை தொடர்ந்து அடுத்ததா பிரானிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வஹாப் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ இது சம்பந்தமான உங்களுடைய அத்தனை கேள்விகளையும் ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா எங்களுடைய நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்த மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444459444. அக்குபஞ்சர் சம்பந்தமான உங்களுடைய அத்தனை சந்தேகங்களுக்கும் இன்னைக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். அது சம்பந்தமான உங்களுடைய அத்தனை சந்தேகங்களுக்கும் விடை சொல்றதுக்காக பிரானிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வஹாப் அவர்கள் இருக்காங்க. ஸோ உங்களுடைய என்ன பிரச்சனைக்கும் அக்குபஞ்சர் முறையில என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு, என்ன மாதிரியான வழிமுறைகளை வந்து கடைபிடிக்கலாம் அப்படின்னு உங்களுடைய பலதரப்பட்ட சந்தேகங்களை எங்களுடைய நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ வந்து நம்ம ஒரு நாள் ஒரு பிரச்சனை குறித்து வந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். பட் வந்து இப்போ ஒரு நோய் வருது, அதுக்கான தீர்வுகள் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஆனா வந்து பிறவிலேயே வந்து ஒரு சில பிரச்சனைகளோட வந்து குழந்தைகள் வந்து இன்னைக்கு பிறக்கிறாங்க. அதுவும் வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பிறக்கும் பொழுதே நிறைய குழந்தைகளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்திருக்கு. ஒரு 10 வருட காலமா அது வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட வந்து ஒரு சின்ன ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு கூட அக்குபஞ்சர்ல வந்து தீர்வுகள் வந்து இருக்கு? நிச்சயமா உடலில் ஏற்படக்கூடிய நோய் எதுவாக இருந்தாலும் அதுக்கு அக்யூபங்க்சரில் வந்து தீர்வு இருக்குது. நாம் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, ஆக்சிடென்ட்ஸ் ஆர் தி லிமிட்டேஷன். மற்றபடி உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் அக்யூபங்க்சர் மூலமாக அதற்கு நிவாரணம் வழங்க முடியும். இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்னென்னா, எந்த ஒரு மருத்துவ முறையாக இருந்தாலுமே அதுக்கு வந்து ஒரு எல்லை இருக்கும், ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். உயிர் பிரிந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை இந்த உலகத்தில் இருந்தால் அதுதான் முழுமையான சிகிச்சையாக இருக்க முடியும். அதை தவிர்த்து பார்க்கும்போது இப்போ நீங்கள் கேட்டது போல் இந்த கன்ஜெனிட்டல் டிசார்டர்ஸ், பிறவியிலேயே ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பெரிய அளவில் ஒரு அச்சுறுத்தலையே ஏற்படுத்துது அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். காரணம், இன்றைக்கு வந்து கருத்தரிப்பதற்கே வந்து நாம் செயற்கை முறைகளை பயன்படுத்த துவங்கிட்டோம். செயற்கை முறை கருத்தரிப்பு வந்து இந்த பிறவி கோளாறுகளுக்கு மிக ஒரு அடிப்படையான காரணமாக இருக்குது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. ஏன்னா கரு உற்பத்தியாகும் அந்த நேரத்திலிருந்தே பலவிதமான மருத்துவங்கள், ஒரு ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது எந்த மாதிரி பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் டாக்டர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இருந்தாலுமே சில கட்டாயத்தின் அடிப்படையில் வந்து நாம் அது போன்ற சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுது. பிறவி கோளாறுகளில் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்குற கோளாறுன்னு பார்க்கும்போது செரிப்ரல் பால்சி, ஆட்டிசம், இந்த 2 பிரச்சனை வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இந்த 2 நிலைகளும் எதிர் முரணானவை. இப்போ வந்து செரிப்ரல் பால்சி அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தையை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. இரண்டாவது, இந்த பாதிப்பினுடைய அளவு வந்து ஒரே ஃபார்மேட்டில் இருக்காது. செரிப்ரல் பால்சி அப்படின்னு நாம் அந்த பெயரை சொல்லி அழைத்தாலுமே ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு மாடரேட்டான பாதிப்பு இருக்கும். ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து வளர்ச்சியும் பாதித்திருக்கும். அந்த கண் விழிகள் வந்து சரியான லொக்கேஷனில் இருக்காது, வாயில் எச்சில் ஒழுகிட்டு இருக்கும், பலவிதமான உடல் அசைவுகள் இருக்காது, சில குழந்தைகளுக்கு கழுத்து நிற்காது, இந்த மாதிரி இருக்கும். அதே போல் ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க வந்து ஒரு தனி உலகத்தில் சஞ்சரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைகளை நம்ம வந்து ஆட்டிசம் பாதித்திருக்கு அப்படிங்கிறதே ஒரு 2-2.5 வயசில் தான் ஃபிக்ஸ் பண்ணவே முடியும். ஓகே. மற்றபடி அந்த குழந்தையினுடைய தோற்றம், வளர்ச்சி எல்லாமே நார்மலாக இருக்கும். நிச்சயமா டாக்டர். இது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் இருக்காங்க. வணக்கம். 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 இது டாக்டர் ஆன் கால், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம்.
ஓகே, ஸோ கால் கட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். காலர்ஸ் வந்து கால் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து கரெக்டான இருக்கிற இடத்துல வந்து கால் பண்ணுங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து கால் பண்ணும்பொழுது டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் பேசுறது வந்து எங்களுக்கு கேட்கும். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். மேடம் இருக்கீங்க, டிவி வால்யூம் வந்து மியூட் பண்ணிடுங்க. சரி, பண்ணிட்டேன். பண்ணியாச்சுங்களா? சரி, உங்க பேர் சொல்லுங்கம்மா. உங்களை பார்த்துட்டு என் பேர் அஜிமாபி. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? மேடம் சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? எனக்கு வந்து வெள்ளைப்படுது, ஓவரா வெள்ளைப்பட்டுக்கிட்டே இருக்கு. குழந்தையே தங்க மாட்டுது, கையெல்லாம் ஒரு மாதிரி கொரன்னு வருது. சரிம்மா, உங்களுக்கு என்ன வயதுமா? எனக்கு 45 வயசு ஆகுது. 45 வயது ஆகுதுங்களா? சரிம்மா, ஓகே, நம்ம டாக்டர் கேட்கலாம். இப்போ உங்களுக்கு திருமணமாய் எத்தனை வருஷம் ஆச்சுமா? 5 வருஷம் ஆகுதுங்க சார். சரி, ஸோ ரொம்ப இப்போ தாமதமான திருமணம் இல்லையா? ஆமாங்க சார். சரி, இப்போ உங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? ஆமாங்க சார். சரி, ஓகே. இப்போது சில விஷயங்கள் வந்து இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இல்லையா? சரி, 45 வயது அப்படிங்கிறது வந்து பொதுவாக எங்களுடைய மருத்துவ அனுபவத்தில் வந்து ஒரு ஃபேவரபுளான ஏஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. 35 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் 45 வயசாகிடுச்சு இனிமேல் உங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். ரெண்டாவது, வெள்ளைப்போக்கு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு பரவலாக எல்லா பெண்கள்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அது மட்டும் இல்லாமல் இந்த பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னு சொல்கிறோம், அந்த நீர்க்கொப்புளங்களும் வந்து இன்றைக்கு பரவலாக இருக்குது. இதுக்கு பெண்கள் பெரும்பாலும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. காரணம் என்னென்னா எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது, ஸோ அது ஒரு நார்மல் அப்படிங்கிற மாதிரி நினைக்க துவங்கிட்டாங்க. வயதுக்கு வராத குழந்தைகளுக்கு கூட இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற ஒரு நிலையை நான் பார்க்குறேன். இது வந்து உங்களுடைய கர்ப்பப்பை அதி உஷ்ணமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி, இண்டிகேஷன். இதை வந்து முதல்ல நாம் முறையான சிகிச்சை எடுத்து சரி செய்துக்கணும். இன்றைக்கு நவீன மருத்துவத்தில் இதை வந்து சரி செய்வதற்கான ஒரு மருந்துகள் இல்லை அப்படிங்கிறதுனால இது அப்புறம் சரியாயிடும், திருமணத்துக்கு பிறகு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே போயிடுறோம். இது மிக தவறு. வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு அதனுடைய கர்ப்பப்பை வந்து பாதித்து இருக்குது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி. இதை அக்குபங்க்சரில் வந்து சில நாட்களில் நம்ம குணமாக்க முடியும். அதனால் உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல் முழுமையாக குணமாயிடும். ஆனால் கருத்தரித்தல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய வயது வந்து ஒரு தடையாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது. இருந்தாலும் நீங்கள் நேரில் ஒரு டாக்டரை சந்தித்து ஒரு ப்ராப்பர் டயக்னோஸ் செய்து அவருடைய ஆலோசனையை எடுத்து அதன்படி நீங்கள் செயல்படலாம். ஓகே, ஸோ டாக்டர்ஸ் ஆலோசனை வந்து பின்பற்றுங்கம்மா. நேரில் வந்து ஒரு கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு என்ன இன்டென்சிட்டியில் வந்து உங்களுடைய பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன மாதிரியான தனிப்பட்ட ஆலோசனை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத குறித்து வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இதே மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்கம்மா, நீங்க தொடர்ந்து பேசலாம். நீங்க கால். ஹலோ, சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அம்மாக்கு 40 ஏஜ் ஆகுது. ஓகே, லட்சுமி. சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? அம்மா 8 மாசம் உனக்கு குளிக்கவே இல்ல. ஓகே, அது என்ன ஆச்சுன்னு தெரியல, அதான் கேக்குறேன். கொஞ்சம் வந்து கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா? அம்மாவுக்கு 40 வயசு ஆகுது. 40. 8 மாதமா அவங்களுக்கு வந்து மாதவிலக்கு வரல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சரி அம்மா, நீங்க வந்து டிவி பார்த்து வந்து பேச வேண்டாம், கால்க்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கம்மா. அப்பதான் வந்து உங்களுடைய கேள்வி வந்து எங்களுக்கு வந்து சரியா புரியும். ஓகே, டிவி பார்த்து பதில் சொல்ல வேண்டாம். சரி. அம்மாவுக்கு வந்து எத்தனை, நீங்க ஒரு பெண் தானா இல்ல வேற குழந்தைங்க இருக்காங்களா? இல்ல, ஒரே ஒரு பெண், அண்ணன் இருக்காங்க. அண்ணன் இருக்காரு. ஓகே, சரி. இப்போ வந்து அம்மாவுக்கு வந்து 40 வயசு ஆகிடுச்சு, 8 மாதமாக அவங்களுக்கு வந்து மென்சுரல் சைக்கிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். சரி, 40 வயசில் ஒரு சிலருக்கு மெனோபாஸ் ஆகக்கூடிய நிலை உண்டு. இப்போ சரி, ஒரு காலகட்டத்தில் வந்து 65 வயது வரைக்கும் பெண்களுக்கு வந்து மாதவிலக்கு அந்த சுழற்சி இருந்துச்சு. அப்போ ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. இந்த வெள்ளைப்படுதல், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் போன்ற பிரச்சனைகளை நம்ம கேள்விப்பட்டதில்லை. அதே போல் டெலிவரிஸ் வந்து சிசரின் டெலிவரிஸ்லாம் அந்த டைமில் நமக்கு தெரியாது. பட் இப்போ இந்த அந்த மாதவிலக்கினுடைய சுழற்சியினுடைய அந்த ஏஜ் லிமிட்டே இப்போ வந்து 45 தான் சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு 40 வயசில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு 35 வயது உள்ள பெண்கள் கூட கர்ப்பப்பையை
அறுவை சிகிச்சை மூலம் ரிமூவ் பண்ணிவிட்டு நிறைய பேர் வேறு வித பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றதை நம்ம பார்க்குறோம். அதனால் இது வந்து ஒரு மெனோபாஸ் அப்படிங்கிற ஒரு நிலையில் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். 8 மாதமாக தொடர்ந்து மாதவிலக்கு வரல அப்படின்னா அவங்களுடைய மாதவிலக்கு சுழற்சி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இன்னைக்கு வந்து டாக்டர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து மெனோபாஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. அதனால் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் கூட வந்து உங்களுடைய அம்மா வந்து இருக்கலாம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்ததுன்னா நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட வந்து ஒரு கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் நேர்கள் வந்து கால் பண்ணும்பொழுது வந்து ஃபோனில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். டிவி பார்த்து நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா உங்களுடைய கேள்வி வந்து எங்களுக்கு சரியாக புரியாது. தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை வந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு கேட்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. ஓகே, ஸோ கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் டாக்டர். ஸோ நம்ம வந்து பேசிட்டு இருந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிறவிலேயே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து வந்து பேசிட்டு இருந்தோம். குறிப்பாக வந்து ஆட்டிசம் குறித்து வந்து பேசணும் டாக்டர். இப்போ ஆட்டிசம் அப்படிங்கிறது வந்து குழந்தை வந்து பிறக்கும் பொழுதே வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து ஏற்படுமா, இல்லை ஒரு சில காலம் கழிச்சு அது வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, இது வந்து பிறவி கோளாறு தான். இப்போ ஒரு ஆட்டிசம், செரிப்ரல் பால்சி இதையெல்லாம் வந்து நாம் கருவிலேயே பாதிக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதுதான் வந்து இப்போ என்னென்னா அந்த மாதிரி நோய்களுக்கு தான் வந்து இப்போது ட்ரக்லெஸ் சிஸ்டம்ஸ், உதாரணமாக இப்போது அக்யூபங்க்சர், நம்ம டாக்டர் வஹாப்ஸில் பண்ணக்கூடிய இந்த ப்ரானிக் அக்யூபங்க்சர் போன்ற சிகிச்சை முறைகள் வந்து மிகப்பெரிய பலன் தருது. இப்போ வந்து குழந்தை பிறந்ததிலிருந்தே நாம் ஒரு மருந்துகள் மூலமாக சிகிச்சை வழங்கும்போது காலப்போக்கில் அந்த மருந்துகளினுடைய பாதிப்பு, ட்ரக் இன்டியூஸ்டு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாம் தவிர்க்க முடியாது. ஸோ இப்போ காலப்போக்கில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு சிபி சைல்டோ இல்லை ஒரு வலிப்பு நோய் உள்ள குழந்தையோ இருந்தால் நாம் வந்து சில மருந்துகளை கொடுக்க துவங்குவோம். குழந்தை வளர வளர மருந்தினுடைய அளவையும் நம்ம அதிகரிப்போம். ஒரு ரிலீஃப் அல்லது ஒரு க்யூர் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து நாம் ப்ராக்டிக்கலாக பார்க்க முடியறதில்லை இல்லையா? சரி, இந்த ஒரு சிச்சுவேஷனில் ட்ரக்லெஸ் சிஸ்டம்ஸ் போன்ற இந்த அக்யூபங்க்சர் போன்ற தெரப்பீஸை வந்து நாம் மேற்கொள்ளும்போது மருந்துகளால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை முழுமையாக தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மிக பெரிய அளவில் வந்து நிவாரணமும் கிடைக்கிது. மோரார்லெஸ் அந்த பாதிப்பின் அடிப்படையில் நியரர் டு நார்மல் அந்த குழந்தையை வந்து நாம் குணமாக்க முடியும். நிச்சயமா டாக்டர், இது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா. இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்து மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்க திரும்ப கொண்டு கேட்கலாம். திரும்ப கொள்ள வேண்டிய எண் 0444459444. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அக்குபஞ்சர் முறையில் என்ன மாதிரியான தீர்வுகள் வந்து இருக்கு, என்ன மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ், என்ன மாதிரியான மாற்றங்களை வந்து மேற்கொள்ளணும், இப்படி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க திரும்ப கொண்டு கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக பிராணிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வஹாப் அவர்கள் இருக்காங்க. ஸோ உங்களுடைய சந்தேகங்களை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் லதா, வேலுச்சேரியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க லதா, உங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு முடக்குவாதம் 2 வருஷமா இருக்கு. சரிங்கம்மா. இது அக்குபஞ்சர்ல கியூர் பண்ண முடியுமா? நான் ஏற்கனவே சித்தால டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இருந்தாலும் என்னால அந்த வலி இன்னும் பெயின் குறையல. ஓகேம்மா, உங்களுடைய வயது என்ன? வயது 30. என்ன இடையில இருக்கீங்கம்மா நீங்க? 66. 66. சரி, டாக்டர் இருக்காங்க, நம்ம கேட்கலாம். உங்களுக்கு குழந்தைகள் இருக்காமா? இருக்குங்க சார். எத்தனை பசங்க இருக்காங்க? ஒரு பையனுக்கு 7 வயசு ஆகுது, ஒரு பையனுக்கு 2 வயசு ஆகுது. நார்மல் டெலிவரியாமா? ஃபர்ஸ்ட் நார்மல், ரெண்டாவது சிசேரியன். சரிம்மா. இப்போ உங்களுக்கு மாதவிலக்குலாம் வந்து ரெகுலரா இருக்காமா? ரெகுலரா இருக்கு, ஆனா கம்மியா இருக்கு. ஓகேம்மா. கிளாரிட்டி டிஸ்சார்ஜ் கிளாரிட்டியா இருக்கா, கட்டியா அந்த மாதிரி இருக்கா? அப்படிலாம் இல்ல, நார்மல். சரிங்கம்மா. இப்போ வந்து முடக்குவாதம் அப்படின்றதுக்கு வந்து அக்யூபங்க்சர் வந்து ஒரு அற்புதமான சிகிச்சை முறைமா. நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது போல் சித்த மருந்துகள் அதெல்லாமே எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. பட் இப்போ வந்து நீங்கள் இந்த அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கும் போது வலிகள் உடனடியாக குறைஞ்சிடும். அதே போல் உங்களுடைய அந்த மொபிலிட்டி, கை கால்களை அசைக்கிறது, நடக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு நார்மல் லெவலுக்கு வந்துடும். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த பிரச்சனைக்கு அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு உங்களோட சிவியாரிட்டியை பொறுத்து ஒரு 15 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் தெரியும். அதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ப ஒரு 6 to 12 வீக்ஸ் ஃபாலோ அப் தேவைப்படும். கம்ப்ளீட்டாக இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ண முடியுமா?
ஓகே, ஸோ உங்களுடைய பிரச்சனைக்கு வந்து அக்குபஞ்சர் முறையில் வந்து தீர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. பட் கண்டினியூஸாக ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அது வந்து தடைப்பட்டு போகாமல் அண்ட் டாக்டர் சொல்கிற ஆலோசனையும் வந்து பின்பற்றணும். அப்படி பின்பற்றிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைக்கு வந்து ரொம்பவே சுலபமாக தீர்வுகள் கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. என்னோட பேர் சரண்யா, பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? என்னுடைய அக்கா குழந்தைக்கு இப்ப வயசு 6 ஆகுது, பெண் குழந்தை. ஓகேம்மா. அவளுக்கு பிறந்ததுல இருந்து சரியா நடக்கிறது, பேசுறது இதுல எல்லாம் வந்து தடுமாற்றங்கள் இருக்கு. சரிங்கம்மா. இப்ப அவளுக்கு வந்து செரிபரல் டாக்டர்கிட்ட காமிச்சதுல செரிபரல் பல்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிம்மா. இப்ப அவளுக்கு ரீசெண்டா வலிப்பு வந்து அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, எத்தனை நாளைக்கு முன்னாடியில இருந்து இந்த பிரச்சனை இருக்குமா, இந்த வலிப்பு வர பிரச்சனை? வலிப்பு வந்து இப்பதான் ரீசெண்டா ஒரு 1 இயர்ல வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி கிடையாது, இப்பதான் வருது. சரிம்மா. இப்போ நீங்க இதுக்காக ட்ரீட்மெண்ட் வந்து ஏற்கனவே எடுத்துட்டு இருக்கீங்களா? இப்ப வந்து இந்த வலிப்பு வந்ததுக்கு அப்புறம் அவங்க மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அந்த மருந்து 1 நாள் 2 நாள் அவங்க விட்டுட்டாலும் அந்த வலிப்பு வந்து இடையில வந்துடுச்சு அந்த குழந்தைக்கு. சரிம்மா, நான் டாக்டர் இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கான தீர்வு அக்குபஞ்சர் முறையில் இருக்கான்னு நம்ம கேட்கலாம். இப்போ வந்துமா அந்த குழந்தைக்கு 6 வயசு அப்படின்னா நீங்கள் பிறந்ததுலேருந்தே செரிபரல் பால்சின்றதை உறுதி செய்திருப்பீங்க இல்லையா? குழந்தை பிறக்கும் போதே அவனை ஃபர்ஸ்ட் அவன் நடக்கிறதுலாம் ரொம்ப 2 வயசு வரைக்கும் சரியா நடக்கல. அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் போல் இருக்கு குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெயிட் பண்ணி பார்த்தோம். சரி. நடக்காமலே இருந்தா அதுக்கப்புறம் ஒரு 3 வயசுக்கு அப்புறம் செக் பண்ணதுலதான் அது செரிபரல் பல்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 3 வயசுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணீங்களா? ஆமா. ஓகே, அப்போது குழந்தையினுடைய வளர்ச்சியெலாம் நார்மலாக இருக்காமா? அதுல பிசிக்கலா அவருடைய மூளை செயல்பாடு எல்லாமே வந்து நல்லா இருக்கு சார். இல்லை, நான் மூளை செயல்பாடை பற்றி கேட்கல, உருவ அமைப்பு. உருவ அமைப்பு அது எல்லாமே நல்லா இருக்கு. நடக்கிறது தான் வந்து தடுமாறி ஓகேம்மா. இப்போது நம்ம இப்போ அந்த சிபி பற்றி பேசும்போது சொன்ன எல்லா இண்டிகேஷனுமே இந்த குழந்தைக்கு இருக்கிறதா சொல்கிறீங்க. இந்த வலிப்பை வந்து இம்மீடியட்டாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிட முடியும். நீங்களே கூட குழந்தைக்கு வலிப்பு வர நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அக்யூபங்க்சரில் வந்து ஒரு லைஃப் சேவிங் எமர்ஜென்சி பாயிண்ட் மூக்குக்கு கீழே மேல் உதட்டில் இந்த இடத்துல இருக்குது அந்த புள்ளி, இன்னொரு புள்ளி நம்ம கால் பாதத்தில் இருக்குது K1 அப்படிங்கிற பாயிண்ட்டு. இந்த 2 புள்ளியில் நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா இம்மீடியட்டாக அது வந்து நின்றுடும், குழந்தை வந்து நார்மல் ஆகிடும். சும்மா இருக்கும்போது கூட அந்த ஃபிட்ஸ் வராத நேரங்களில் கூட ஒரு நாளைக்கு காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை, ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இந்த புள்ளிகளில் அழுத்தம் கொடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ ரிப்பீட்டடாக ஃபிட்ஸ் வருது அப்படிங்கிறதுனால இந்த பாயிண்ட்ஸை வந்து இப்போ நீங்கள் இம்மீடியட்டாக பயன்படுத்துங்க. வலிப்பு வந்து நிச்சயமாக நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும், தடுக்க முடியும். மற்றபடி இந்த சிபி சில்ட்ரன்ஸை வந்து நம்ம நேரில் பார்க்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லா குழந்தைக்கும் பாதிப்பு ஒரே அளவில் இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு 3 வயசு வரைக்கும் குழந்தையினுடைய க்ரோத்தெல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த 3 வயசு குழந்தைக்கான வளர்ச்சி இருக்குது அப்படின்னும் போது பாதிப்புகள் வந்து ஒரு மாடரேட்டாக குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த குழந்தைய நம்ம நேரில் பார்த்தோம்னா அதுக்கு வந்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் அட்வைஸ் பண்ணலாம். எவ்வளோ நாளைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கூட அசஸ் பண்ண முடியும். இந்த செரிபரல் பால்சி, ஆட்டிசம் போன்ற பாதிப்புகளுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அக்யூபங்க்சர், குறிப்பாக பிராணிக் அக்யூபங்க்சர் வந்து த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் மேக்ஸிமம் ரெக்கவரி கொடுக்க முடியும். ஓகே, உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு வந்து இந்த ஒரு மருத்துவ முறையில் வந்து இருக்குன்னு டாக்டர் வந்து உறுதியாக சொல்லியிருக்காருமா. அதனால நேரில் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு ரொம்ப சுலபமாக கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. என்னோட குழந்தை, என் பேர் வித்யாமா, என் குழந்தை அனுஷ்கா. அவளுக்கு 6 வயசு ஆகுது. இப்போ 1 இயர் ஆகுது. நைட்டு ஒரு 9 மணி அளவு 8:30 அந்த 8 to 9 மணிக்குள்ள மட்டும் வீட்டுக்கு போய் இடம் வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க மேம். டாக்டர்கிட்ட போய் நாங்க காட்டுறோம். காமிச்சாலும் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க ரெகுலரா தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறாங்க. நல்லா தண்ணி குடிக்கிறது சரியாயிடும், கொஞ்சம் பெரிய பண்ணாக சரியாயிடும் அப்படின்றாங்க மேம். ஒரு 1.5 வருஷமாவே இருக்கு. ஆக்சுவலி அவங்க தண்ணி சரியா அவங்க ஸ்கூல்ல குடிக்க மாட்டேன்றாங்க மேம். ஸ்கூல் போனா சரியா நேரத்துக்கு சாப்பிட மாட்டேன்றான். காய் கீரை எது புதுசா சாப்பிட மாட்டேன்றான். பழம் மட்டும் தான் சாப்பிடுறாங்க மேம். தண்ணி வந்து குடிக்கவே மாட்டேன்றா. இதுக்கு என்ன பண்ணணும் மேம்? இதுக்கு நான் என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும்? இல்ல அக்குபஞ்சர் மூலியமா ஏதாவது வீட்ல இருந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா மேம்? இல்ல டாக்டரை கம்பல்சரி பார்க்கணுமா? என்ன ஸ்டேஜ்ல என்னோட பொண்ணு இருக்காங்க? குழந்தைக்கு வந்து நீங்கள் சாதாரணமாக யூரின் போகிறது, மற்ற நேரத்தில் யூரின் நல்லா ஃப்ரீயாக போகுதுமா? நார்மலா
போகுதுங்க சார், எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க சார். இல்லை, நீங்கள் சொல்லும்போது என்ன சொன்னீங்க, நைட்டில் மட்டும் அந்த வலிக்குது அப்படின்னு சொல்கிறான்னு சொன்னீங்க. ஆமாங்க நான் கேட்குறது என்னென்னா, மற்ற நேரங்களில் பகல்லலாம் யூரின் போகும்போது நார்மலாக போகுதா குழந்தை? நார்மலா போறாங்க சார், எந்த ஒரு பெயினுமே இல்லைன்னு சொல்றாங்க சார். கரெக்டா நைட் அந்த 8 மணி டு 9 மணி 10 மணி அந்த 8 to 10க்குள்ள மட்டும் தாங்க சார் எனக்கு வலிக்குது, ரீச்சஸ் போற இடம் வலிக்குது, அந்த இடம் வலிக்குதுன்ட்டே இருக்காங்க சார். சரிம்மா, நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொன்னேன், நீங்கள் அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்களா தெரியல எனக்கு. தொப்புளுக்கு கீழே 1.5 இன்ச், அதாவது குழந்தையினுடைய கட்டை விரல் அகலம், இந்த அகலம் எடுத்துக்கோங்க. தொப்புள் விளிம்புக்கு கீழே அந்த குழந்தையினுடைய கட்டை விரல் அகலம் எவ்வளோ இருக்குமோ அந்த டிஸ்டன்ஸ் கீழே வந்து நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு வாங்க. இது வந்து REN 6 அப்படிங்கிற ஒரு புள்ளி. இந்த புள்ளியில் நீங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த பிரச்சனை குணமாயிடும். ஒரு கால் ரிலீஃப் கிடைக்கல அப்படின்னா டெஃபினட்டாக நேரில் கூட்டிகிட்டு வந்து பாருங்கள், வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் சொல்கிற பிரச்சனை இதில் சரியாயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்குது சேஞ்சஸ்ன்றதை பார்த்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்கம்மா. அவர் சொன்ன மாதிரியான அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து ப்ரெஷர் வந்து கொடுத்து பாருங்க. அப்படி பிரச்சனைக்கான தீர்வு வந்து கிடைக்கல அப்படின்னா நேரில் ஒரு கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கோங்க. சுலபமாக வந்து உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை நம்ம கொடுக்கலாம். அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், கிருத்திகா பேசுறேன் தஞ்சாவூர்லேருந்து. சொல்லுங்க கிருத்திகா, உங்களுடைய கேள்வி என்ன? மேம், எனக்கு ஒரு அப்டமன் பெயினா இருக்கு. எனக்கு மேரேஜ் 5 years ஆகுது. சரிம்மா. குழந்தைக்கு வந்து இப்பதான் 3 years ஆயிருக்கு. பீரியட்ஸ் டைம்லயும் பெயின் அதிகமா இருக்கு. நார்மல் டேஸ்லயும் ரொம்ப தூரம் வாக்கிங் போனோம்னா நடந்தோம்னா பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு. மேக்சிமம் பெயின் இருந்துகிட்டே இருக்கு. நைட்ல எல்லாம் நம்ம தாங்கவே முடியல. உங்களுக்கு அடிவயிறு வந்து பெயின் இருக்குங்களாமா? அடிவயிறு தான் ரொம்ப அதிகம், தாங்கவே முடிய மாட்டேங்குது. ஆனா விட்டு விட்டு பெயின் வர மாதிரி இருக்கு. பெயின் இருந்துகிட்டே இருக்கு. அது பீரியட் டைம்ல ரொம்ப முடியல. குறிப்பா வந்து உங்களுக்கு இந்த காலை வேளையில வந்து அந்த பெயின் இருக்கா, இல்ல வந்து இரவு நேரங்கள்ல பெயின் இருக்கா? காலையிலயும் பெயின் இருக்கு. அது பெயின் இருந்துட்டுதான் இருக்கு. நைட்ல ரொம்ப அதிகமாகிற மாதிரி இருக்கு. காலையிலயும் நல்ல விடிய காலையிலயும் பெயின் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு ஏந்திரிக்கும் போதெல்லாம். சரிம்மா, ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, நம்ம கேட்கலாம். இந்த வலி எவ்வளவு நாளா இருக்குமா உங்களுக்கு? ஆக்சுவலி சார், குழந்தை பிறந்ததுலேருந்து இருந்துட்டு தான் இருக்கு விட்டு விட்டு. நானும் டாக்டர் கன்சல்ட் பண்றேன். மெடிசன் சாப்பிடும்போது கொஞ்சம் ரெக்கவர் ஆகிற மாதிரி இருக்கு. மறுபடியும் பெயின் வந்துடுது. குழந்தைக்கு என்ன வயசுமா? இப்பதான் 3.5 வயசு ஆகுது. நார்மல் டெலிவரியா? நார்மல் டெலிவரி. ஸோ அப்போ 3.5 வருஷமா இந்த வலியோட இருக்கீங்க இல்லையா, அப்படிதானே? விட்டு விட்டு வர்றதுனால ஒன்றும் சரியா இது பண்றது இல்லை. இப்ப இடையில கொஞ்ச நாள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுக்கு பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து பீரியட் ரெகுலரா வருதாமா? எவ்ரி மந்த் வந்துட்டு தான் இருக்கு கரெக்டா. ஆனா பீரியட் படுறதால ஒரு 3 நாள் 4 நாள் இப்படிதான் படுது. அது சரியாவும் இல்லை. ஓகே, இடையில வெள்ளைப்படுற தொந்தரவு இருக்காமா? இருந்துட்டு தான் இருக்கு. சரிம்மா, நீங்கள் உடனடியாக வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கம்மா. ஏன்னா வெள்ளைப்படுதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தாலே அதை நிச்சயமாக நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது. உடனடியாக அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அக்யூபஞ்சர் மூலமாக அதை சரி பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு டாக்டரை நேரில் பார்த்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வலி வந்து குறைஞ்சிரும். வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னாலே உங்களுடைய கர்ப்பப்பை பாதிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த பெயின் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை வந்து இன்னும் அதிகமாகி ஒரு பாயிண்டில் கர்ப்பப்பையே எடுக்கணும் அப்படிங்கிற நிலைக்கெல்லாம் போகாமல் நீங்கள் தவிர்க்க முடியும். அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு 100% ரிலீஃப் கிடைக்கும். நிச்சயமாக உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கம்மா. நேரில் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. சுலபமாக வந்து என்ன பிரச்சனை எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான கஸ்டமைஸ் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க முடியும். அண்ட் பொதுவாக வந்து பெண்கள் யாருமே வந்து இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற பிரச்சனையை வந்து தவிர்க்க வேண்டாம், இக்னோர் பண்ண வேண்டாம் அப்படின்னு டாக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ நேர்கள் யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்ததுன்னா உடனடியாக ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுடைய தெளிவான பதில்களுக்கு மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. இதே மாதிரியான மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். இது டாக்டர் ஆன் கால்.